السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في سورة الأعراف ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. إن شاء الله இன்றைய இந்த தர்ஸில் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள் மற்றும் உயர்ந்த பண்புகளில் ஒருமைப்படுத்துவது என்பதை பற்றிய தௌஹீதை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்க்க இருக்கோம். இந்த தௌஹீது அஸ்மா சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் உயர்ந்த பண்புகள், இந்த தௌஹீதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருப்பதற்கான அவசியம் என்ன, அதற்கான முக்கியத்துவம் இதற்கு என்ன இருக்கிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த தௌஹீது அஸ்மா சிஃபாத்தை நம்ம ஏன் அவசியம் அறிய வேண்டும், இதுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதற்கான முதல் காரணம் என்ன, குர்ஆன்லையும் ஹதீஸுகள்லையும் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ளணும், அவன் மீது எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நம்ம சேகரிச்சோன்னு சொன்னால் அதை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய தகவல்கள் குர்ஆனில் அவனை எப்படி நம்பணும், அவன் மீது எப்படி ஈமான் கொள்ளணும், இந்த தகவல்கள் நம்ம திரட்டணும்னு சொன்னால் 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை தௌஹீது ருபூபியா. தௌஹீது ருபூபியான்னா அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதிலே ஒருமைப்படுத்துவது. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதிலே ஒருமைப்படுத்துவதுன்னா வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, நம்மளை படைத்தது, நமக்கு ரிஸ்க் அளிப்பது, இந்த ஆட்சி அதிகாரத்தை உலகத்தில் செலுத்துறது, இந்த எல்லா பிரபஞ்சத்தையும் ஆட்சி நடத்துவது, இது அனைத்துமே என்ன, அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பது, அரசனாக இருப்பது, இவை அனைத்தும் அல்லாஹ் ஒருவன் தான். இதுக்கு தான் என்ன தௌஹீது ருபூபியான்னு சொல்றோம். இது ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் தமிழில் படைத்து பரிபாலிப்பவனாக அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது, இதற்கு பேர் தான் தௌஹீது ருபூபியா. அப்போ இந்த தௌஹீது ருபூபியாவை பொறுத்த வரைக்கும் இது என்ன, அல்லாஹுவை கடவுளாக ரப்பாக ஏற்றுக்கொள்வது, இது ஒரு வகையான தௌஹீத். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இப்படி பல வாக்கியங்களை, பல வசனங்களை, பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புன்னு மாதிரி வானத்தை படைச்சதை பற்றி, பூமியை படைச்சதை பற்றி, அவனுடைய அந்த அதிகாரத்தை பற்றி, அவனுடைய ஆட்சியை பற்றி, அவன் தான் எஜமானாக இருக்கிறான் என்பதை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் பல வசனங்களில் சொல்லுவான். இது முதல் வகையான தௌஹீத். அடுத்து 2வது வகையான தௌஹீத் என்ன, தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியான்னு சொன்னால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, இது 2வது வகையான தௌஹீத். இப்போ குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய தகவல் நம்ம திரட்டணும்னு சொன்னால் 2வது இப்படி இருக்கும். எப்படி, அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும், அவனை மட்டும்தான் வணங்கணும், தொழுகை என்பது அவனுக்காக தான் தொழுவணும், நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து, துவா கேட்பது, பிரார்த்தனை செய்வது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்ச்சை கொடுப்பது, நம்பிக்கை கொள்வது, பாதுகாவல் தேடுவது, உதவி தேடுவது, இவை அனைத்தும் என்ன அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நமக்கு செய்யணும். ஆக வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, இது ஒரு வகையான தௌஹீத். அடுத்து 3வது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது தொடர்பான குர்ஆன் வசனங்கள்லையும் ஹதீஸுகள்லையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை பற்றி 3வது ஒரு தௌஹீத் வரும். அது என்ன தௌஹீத்னு சொன்னால் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அப்படின்னா
அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அவனுக்குன்னு பெயர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறான். ஹதீஸுகளில் அவனுடைய பெயர்களை பற்றியும் அவனுடைய பண்புகளை பற்றியும் பல தகவல்கள் நம்ம பார்க்கணும். அப்போ தௌஹீத் அஸ்மா சிஃபாத்னு சொல்லக்கூடிய இந்த வகை மூன்றாவது தௌஹீதாகும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி பல வசனங்கள்லையும் ஹதீஸுகள்லையும் அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கான தன்மைகள் என்ன, அவனுக்கான இலக்கணங்கள் என்ன என்பதை பற்றி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். அப்போ இல்லை நமக்கு என்ன விளங்குது, தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தை நம்ம ஏன் அறியணும், அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொன்னால், 3 தௌஹீதில் ஒரு தௌஹீதாக இது இருக்குது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் ஒரு பகுதியாக இது இருக்குது. 3 பகுதியில் ஒரு பகுதியாக தௌஹீத் அஸ்மா சிஃபாத் இருப்பதினால இதை அறிவது என்ன முக்கியம் அப்படின்றத நம்ம அறிகிறோம். இதை அறிவது மிக அவசியம் என்பதை நம்ம அறிகிறோம். இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் எப்படி அறிஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், தௌஹீதுல் உலூஹியாவை பற்றி நமக்கு தெரியுது, தௌஹீதுல் ருபூபியாவை பற்றி தெரியுது. எல்லாமே அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கிறோம், எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம். ஆனால் தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தை பற்றி நம்ம மக்களுக்கு தெரியுமான்னா யாருக்குமே தெரியாது, நிறைய மக்களுக்கு தெரியாது. பொதுவாக தௌஹீத் அஸ்மா சிஃபாத்னா என்ன விளங்கி வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, இன்ன லில்லாஹி திஸ்ஆத்துன் வ திஸ்ஈன இஸ்மன் மிஅத்தன் இல்லா வாஹிதா மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah. புகாரியில் 2736 நம்பர் ஹதீஸ். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்கிறது, அதை எவர் ஒருவர் பொருள் அறிந்து அதை மனப்பாடம் செய்து வைத்திருப்பாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள்லாம் அல்லாஹ்வுக்கு 99 பெயர் இருக்குது, அந்த பெயரை நாம் படிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் என்ன தௌஹீத் அஸ்மா சிஃபாத்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ தௌஹீத் அஸ்மா சிஃபாத்னா என்னென்ன நம்ம மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ தௌஹீத் அஸ்மா சிஃபாத் என்பது அல்லாஹ்வை அறிவதில் ஒரு பகுதியாக இருக்குது. அல்லாஹ்வை அறிவதில் ஒரு பகுதியாக இருப்பதுனால அது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. அந்த தௌஹீதை நம்ம அறிந்தாதான் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கான மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே வழி என்ன, ஒரு மனிதன் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இருட்டு அறையில் போய் அல்லாஹ்வை நம்ம நினைவு கூர்ந்தோன்னு சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்தோன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு தெரிஞ்சிடும், அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிய முடியுன்றதுலாம் இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அவனை அறியக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, அல்லாஹ்வா தன்னை பார்த்து சொன்னதும் தெரியும். ஏன் சொல்லுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹீ முஸ்லீம் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் என்னன்னு, எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. அப்போ அல்லாஹ்வை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வை எப்படி அறிய முடியும், நபியும் பார்க்க முடியாது, மலக்குகளும் பார்க்க முடியாது, ஜின்களும் பார்க்க முடியாது, மனிதர்களும் பார்க்க முடியாதுன்னா அப்போ அந்த அல்லாஹ்வை எப்படி அறிய முடியும். அப்போ அல்லாஹ்வை அறிவதற்கான ஒரே வழி என்ன, அல்லாஹ்வா தன்னை பற்றி சொல்லணும். அல்லாஹ்வா தன்னை பற்றி சொன்னால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவனை அறிய முடியும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவும் இப்போ பாருங்க, அல்லாஹ்வை அறியணும்னு சொன்னால் அல்லாஹ்வா தன்னை பற்றி சொன்னால் தான் என்ன செய்யும், நமக்கு தெரிய வரும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்கிறான். பல இடங்கள்ல அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பல தகவலை சொல்லியிருக்கான். அல்லாஹ்னா யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் மீது எப்படி நம்பிக்கை கொள்ளணும், அவனோட பெயர் என்ன, அவனுடைய பண்பு என்ன, அவனுடைய சிஃபத் என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய இலக்கணம் என்ன, இது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நமக்கு சொல்லியிருக்கான். சும்மா நம்ம அதை படிச்சுட்டு போகிறது கிடையாது. குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் எந்த வசனத்தை நீங்கள் படித்தாலும் அதில் பெரும்பான்மையான வசனங்கள் எப்படி நம்ம முடியும், அல் அசீஸுர் ரஹீம், அல் கஃபூருர் ரஹீம், அல் அசீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் தன்னுடைய பெயரை ஏன் சொல்லணும், வல் கஃபூருர் ரஹீம், சமீஉல் அலீம் ஏன் சொல்லணும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை, ஏன் அந்த பெயர்கள் அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து ஜுமர் என்கின்ற 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், என்னுடைய அடியார்களே யாரெல்லாம் பூமியில் வரம்பு மீறி பாவங்களை செய்தார்களோ, வரம்பு மீறி பாவங்களை ஈடுபட்டார்களோ, அவங்க என்ன செய்ய வேண்டாம், தங்களுக்கு தாங்களே தங்கள் மீது அதிகமான வரம்பு மீறினவங்க அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைய வேண்டாம். எனக்கு இவ்வளோ பாவங்களை செய்துட்டோமே,
அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா என்று அவங்க என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருள்ல அல்லாஹ்வுடைய மன்னிப்புல நிராசை அடைய வேண்டாம். ஏன்? இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்னஹுவல் கஃபூர் ரஹீம். ஏன் அல்லாஹ் மன்னிக்கிறான் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை? அல்லாஹ் சொல்றான் ஹுவல் கஃபூர். அவனுக்கு ஒரு பேர் என்ன? கஃபூர். கஃபூர்னு சொன்னா மன்னிக்கின்றவன், அது அல்லாஹ்வுடைய பெயர். மன்னிப்பது அவனுடைய பண்பு, தன்மை. விளங்குதா? அப்ப அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, மன்னிக்கிறதுன்னு சொல்லி. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், பாவங்களை பத்தி பேசும்போது சொல்றான், மனிதர்களே நீங்க அளவு கடந்து பலம் மீறி பாவங்களை செய்திருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து நிராசை அடைய வேண்டாம். ஏன்? அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? அல் கஃபூர். அல் கஃபூர்னா மன்னிக்கிறவன். அதே மாதிரி அல்லாஹ் இந்த இடத்த வசனத்தில் இன்னொன்று சொல்றான் இவள் கஃபூர் ரஹீம். அதுக்கு அடுத்து என்ன, அவன் ரஹீமாக இருக்கிறான். ரஹீம்னா அருள் செய்கிறவன். ஆக அல்லாஹ் தஆலா அவனுக்கு பெயர் கஃபூரும் இருக்கிறது, ரஹீமும் இருக்கிறது. அருள் செய்வது அவனுடைய பண்பு, மன்னிப்பது என்பது அவனுடைய பண்பாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் இதை ஏன் சொல்றான்னா, சும்மா குர்ஆன்ல வந்து ஏதோ முடிக்கணுன்றதுக்காக இதை கொண்டு வரல. அவனுடைய பெயரை சொல்லி ஏன் இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை பத்தி பேசும்போது என்ன பண்றான், மன்னிக்க கூடிய அப்படின்ற பெயரை கொண்டு வரான். ஃபிரௌனை பத்தி பேசுறான் பாத்தீங்களா, மற்ற இதுக்கு முன்னாடி சென்ற சமுதாயங்களை அழிப்பதை பத்தி பேசுறான் பாத்தீங்களா, அங்க ஒரு வார்த்தை அல்லாஹ் கொண்டு வரான், அல் அசீஸ் என்ற வார்த்தையை கொண்டு வரான். அசீஸ்னா என்ன? தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன், ஆற்றல் பெற்றவன், வலிமையானவன். அல் அசீஸ்னா மிகவும் பலசாலி, வலிமையானவன் அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதற்குண்டான சரியான இதத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வாக்கியங்களை அவனுடைய பெயர்களை பயன்படுத்தியிருக்கான். அவங்க சரியான பண்பந்தரத்துல கொண்டு வரான். இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ரசூலுல்லாஹி கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வந்து தொழுகையில தஷஹுதுல் அத்தியாத்துல ஓதுவதற்கு ஏதாவது ஒரு சூறாவை ஏதாவது ஒரு துவாவை, நல்ல துவாவை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. இந்த துஆனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي, அல்லாஹ் என் நஃப்ஸின் மீது, என் மீது நானே என்ன செய்துட்டேன், அதிகமாக அநீதி பாவங்களை செய்துட்டேன். அல்லாஹும்ம இன்னி ظلمت ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு. மக்ஃபிரத் மின் இந்திக், உன்னிடத்திலிருந்து நான் மன்னிப்பை என்ன செய்கிறேன், கேட்குறேன், என்ன மன்னிச்சிடு. ஏன்? இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நீ பாவங்கள், அல் கஃபூர்னா பாவங்களை மன்னிக்கிறவன் அர்த்தம். இது உன்னுடைய பெயராக இருக்கிறது. அர் ரஹீம் அருள் செய்கிறவன், இதுவும் உன்னுடைய பெயராக இருக்கிறது. அதனால நீ என்ன செய்ய, என்ன மன்னித்து விடு, என் மீது அருள் செய்ய என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துஆவை என்ன செய்தாங்க, தஷஹுதுல கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நமக்கு என்ன விளங்குது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர்களையும் பண்புகளையும் சொல்றான்னா அது எதுக்காக வேண்டி, அதை ஒரு மனிதன் அறிந்து என்ன செய்யணும், அவன் அல்லாஹ்வை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி என்ன, தௌஹீத் அஸ்மா சிஃபாத் மூலம் தான் அல்லாஹ்வை அறிய முடியும். அதனால தான் சொல்றோம் தௌஹீத் என்பது, தௌஹீத் அஸ்மா சிஃபாத் என்பது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வதில், அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால அதையே நம்ம என்ன செய்யணும், கட்டாயமாக அறிய வேண்டும். ஒரு முஸ்லீம் சொல்றான்னா வெறும் அல்லாஹ் வணங்குறது மட்டும் கிடையாது, யாரை வணங்குறானோ அந்த ரப்பை பத்தி அவனுக்கு என்ன செய்யணும், யாரை வணங்குறானோ அந்த அல்லாஹை பத்தி அவனுக்கு என்ன செய்யணும், கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இதை தெரியாம அல்லாஹ் வணங்குறானா அவனுடைய வணக்கம் முழுமை பெற்றதாக ஆகாது. அதனாலதான் இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டிய அடிப்படையான சில விஷயங்களை சொல்லுது. அது ஆலிம் அல்லாதவங்க எல்லாருமே என்ன செய்திருக்கணும், அறிந்திருக்கணும். அடுத்து வாங்க, ரெண்டாவது ஒரு தகவல். என்ன தகவல்? அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டுவதற்கான, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை தெரிந்து கொள்வதற்கான அவசியம் என்பதற்கான இரண்டாவது ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் முக்கியமானது, அவசியமானது, அதை கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்பதற்கான இரண்டாவது ஒரு காரணம். என்ன காரணம்? ஷிர்க் என்ற பாவம் இருக்கு பார்த்தீங்களா, பெரும்பாவம். அந்த பெரும்பாவம் என்பது நம்ம சொன்ன 3 தௌஹீது, தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத். இந்த 3 தௌஹீதுன்னு என்ன செய்யும், ஷிர்க்கு வரும். ஷிர்க் என்பது இந்த 3 தௌஹீதிலே வரும். இப்போ தௌஹீது ருபூபிய்யால ஷிர்க் எப்படி வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் என்ன பண்றாரு, அல்லாஹ் தான் வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைச்சிருக்கான், நம்மளை படைச்சிருக்கான், நமக்கு ரிஸ்க் கொடுக்குறான் நம்புறாரு.
இது தௌஹீது ருபூபியால ஒரு சரியா இருக்காருன்னு அர்த்தம். தௌஹீது ருபூபியால ஒருத்தர் ஷிர்க் எப்போ செய்வாரு? ஒரு மனிதர் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை என்ன? வானத்தை படைச்சது இந்த தெய்வம், பூமியை படைச்சது அந்த தெய்வம், நம்மளை படைச்சது இந்த தெய்வம், நம்ம அழிப்பது அந்த தெய்வம், காப்பது இந்த தெய்வம் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? இவர் என்ன பண்றாரு? தௌஹீது ருபூபியாலே ஷிர்க் வைக்கிறாரு. இது ஒரு வகை. அடுத்து வாங்க, தௌஹீது உலூஹியான்னு என்ன ஷிர்க் வரும். எப்படி வரும்? இப்போ தொழுகை இருக்கு, நோன்புகள் இருக்கு, குர்பானி கொடுப்பது இருக்கு, நேர்ச்சை இருக்கு. இது எல்லாமே என்ன? இபாதத்து. இது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும். இதுதான் தௌஹீதுல் உலூஹியா. இப்போ ஒரு மனிதர் என்ன பண்றாரு? நேர்ச்சை என்பதையோ குர்பானி என்பதையோ அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா அது என்ன ஆகும்? தௌஹீதுல் உலூஹியால அவரு ஷிர்க் வைக்கிறாருன்ற நிலைக்கு அவர் வந்துடுவார். விளங்குதுங்களா? அப்போ இது இரண்டாவது வகையான அந்த தௌஹீதுல ஷிர்க் வர்றதுக்கான வழி. அடுத்து மூணாவது பாருங்க, தௌஹீது அஸ்மா சிஃபாத்துல ஷிர்க் எப்படி வரும்? உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பெயர் என்ன? அல் அலீம். அல் அலீம்னா என்ன? அனைத்தையும் அறிந்தவன். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. எந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னா மறைவானவற்றை வெளிப்படையானவற்றை அனைத்தையும் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அறிகிறான். எந்த ஒன்றுமே அவனுடைய இல்முல இருந்து தப்பாது, எந்த ஒன்றுமே அவனுடைய ஞானத்திலிருந்து தப்பாது. முன்னுள்ளதையும் இப்போது உள்ளதையும் இனி வரப்போறது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். மறைவான விஷயங்களை அவன் தான் அறியறான். இது அல்லாஹ்வுடைய தனி பண்பு, மறைவான விஷயங்களை அறியறது. அல்லாஹ்வுடைய தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தோடு தொடர்புடையது. இப்போ ஒரு மனிதன் என்ன பண்றான்? அல்லாஹ்வுடைய அந்த தனி பண்பான மறைவான விஷயங்களை அறிவது, அனைத்தையும் அறிவது அல்லாஹ் மட்டும்தான். அந்த பண்பை கொண்டு போய் என்ன பண்றான்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குறான். எப்படி? நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் நம்புறான். அதே மாதிரி மலக்குமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும். அதுபோல இன்னொரு மனிதன் என்ன செய்யறான்? நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும், மலக்குமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுலியாக்களுக்கு மறைவான விஷயம் தெரியும், ஜோசியக்காரனுக்கு மறைவான விஷயம் தெரியும், குறி சொல்றவனுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று ஒரு மனிதன் நம்புறான்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துல ஷிர்க் வைக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் என்ன? அஸ்ஸமீ. அஸ்ஸமீன்னு சொன்னா அனைத்தையும் கேட்பவன். இப்போ ஒரு மனிதர் இறந்து போனவர்கிட்ட போய் அல்ல அவுலியாவே நீங்க தான் காப்பாற்றணும்னு கத்துறாரு. அப்போ அவர் என்ன விளங்குறாருன்னா, நான் கூப்பிட்டு அவுலியாவுக்கு கேட்கும். அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாளைக்கு வரைக்கும் எழுப்பப்படுறதுக்கு மத்தியில் அல்லாஹ் கபருக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் என்ன பண்றான்? இந்த பர்சக் வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு மத்தியில ஒரு பெரிய தடுப்பு ஏற்படுத்திடுறான். என்னதான் கூப்பிட்டாலும் கேட்காது. ஒரு மனிதன் நினைக்கிறான், நான் கூப்பிட்டா அவுலியா கேட்டு எனக்கு பதில் தருவாங்க அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னா, அப்ப அல்லாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனி பண்பு அவன் என்ன செய்யறான்? அவுலியாவுக்கும் கொடுக்குறான். அப்ப இது என்ன பண்றான்? அவன் தௌஹீத் அஸ்மா சிஃபாத்துல ஷிர்க் வைக்கிறான். அப்ப அதனால தான் சொல்றோம், தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தை நம்ம அறிந்திருந்தாதான் அதுல வரக்கூடிய ஷிர்க்ல நம்மளுடைய ஈமானை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பொதுவா ஷிர்க்குனாலே தௌஹீத் உலூஹியால மட்டும்தான் விளங்கி வச்சிருக்காங்க. ஷிர்க் என்பது தௌஹீத் உலூஹியால தான் அதிகமா வரும். ஆனா அதே நேரத்தில் தௌஹீத் அஸ்மா சிஃபாத்திலையும் ஷிர்க்கு வரும். அதையும் நம்ம கவனமா இருந்து என்ன செய்யணும்? நம்மளுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இது நமக்கு என்ன விளங்குது? தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தை அறிந்து கொள்வதற்கான இரண்டாவது ஒரு காரணம் என்ன? தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க்ல இருந்து ஒரு மனிதன் விலக வேண்டும் என்று சொன்னால் அவன் அவனுடைய அஸ்மா சிஃபாத்தை அறிந்து வைத்திருக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை அவன் அறிந்திருந்தாதான் அதுல வரக்கூடிய ஷிர்க்ல இருந்து அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்றத நாம அறியணும். அடுத்து வாங்க, மூணாவது, இந்த அஸ்மா சிஃபாத்தை அறிந்து கொள்வதற்கான அவசியங்கள்ல முக்கியத்துவமான விஷயங்கள்ல காரணங்கள்ல மூன்றாவது என்ன காரணம்? அஸ்மா சிஃபாத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான மூன்றாவது முக்கியத்துவமான காரணம் என்ன காரணம்? ஒரு மனிதன் அஸ்மா சிஃபாத்தை விளங்கினாதான், அஸ்மா சிஃபாத்தை அறிந்திருந்தாதான் அவன் உண்மையிலேயே அல்லாஹ் மீது அவனுக்கு அன்பு மனசுல ஏற்படும். ஒரு மனிதன் அஸ்மா சிஃபாத்தை அறிந்திருந்தால்தான் அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படுவான். ஒரு மனிதன் உண்மையிலே அஸ்மா சிஃபாத்தை அறிந்திருந்தாதான் அவன் மார்க்கத்தில் சரியான முறையில் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க முடியும். அவன் தடுத்த விஷயங்களை விட்டு உண்மையிலே அவனால் விலகி இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல 35வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல சொல்றான். சூரத்துல் ஃபாத்திர். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்றான். சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல,
இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அறிந்த அவனது அடியார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வுக்கு யார் அதிகமாக பயப்படுவாங்களா? அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியும்? பயப்பட முடியும். அப்ப அல்லாஹ்வை பற்றி அறிய முடியும்னா எப்படி அறிய முடியும்? நிறைய தொழுதுட்டாருன்னா அவருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிடும். நஃபில் நோம்புல பேணுதலாக இருந்துட்டாருன்னா அவருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிடும். ஹஜ்ஜை அவர் நிறைய செய்தார்னா அவருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிடும். அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இதெல்லாம் இபாதத்தில் ஒருத்தன் செய்தாலும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி என்ன? அஸ்மா சிஃபாத் தான். அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை அறிகிறானோ அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன அல்லாஹ்வுடைய மீது அச்சம் ஏற்படும், அவன் மீது அன்பு ஏற்படும். விளங்குதுங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஒரு சம்பவம், வரலாற்றில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான சம்பவம். தபரானி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் அந்த நூல் அந்த ஹதீஸ் இருக்கு. என்னது? பத்ர் போர்க்களம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குறைஷிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. மக்கத்து காஃபிர்களுக்கு கொல்லப்படுறாங்க, பொருளாதாரத்தை இழந்து என்ன செய்யறாங்க? போர்ல தோற்றுக்கொண்டு வந்துடுறாங்க, தோல்வி அடைஞ்சு வர்றாங்க. வந்த உடனே உமைர் இப்னு வஹப்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரும் சஃப்வான் இப்னு உமையான்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர், இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா மக்காவில் ஹிஜ்ர்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லுக்கு நின்று பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா சொல்றாரு இந்த உமைர் இப்னு வஹப், நமக்கு தோல்வி ஏற்பட்டுடுச்சு, நம்மளை முகமது சாஸ்திரம் ஜெயிச்சுட்டாகல, நம்ம அவங்க என்ன செய்யணும்? கட்டாயமா மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாங்க என்ன? இந்த உமைர் இப்னு வஹப் யாருக்கிட்ட? சஃப்வான் என்ற உமையா கிட்ட சொல்றாங்க, சஃப்வானே எனக்கு மட்டும் கொஞ்சம் கடன் இருக்கிறது, அடுத்து என்னுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த கடன் மட்டும் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தாரில் யாராவது கவனிச்சுட்டாங்கன்னா இப்போவுமே நான் மதீனாவுக்கு போய் முகமதை கொண்டுட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோ கோபம் எனக்கு இருக்கிறது என்று என்ன செய்கிறாரு? பழி தீர்க்கணுன்ற அந்த வெளியில் சொல்கிறார். அப்போது அவருடைய மகன் உமைர் இப்னு வஹபுடைய மகனும் என்ன? போர் கைதிகள்ல ரசூல்லா கிட்ட இருக்கிறாங்க, அவங்க மகனும். ஆனால் அது கூட அவர் பெருசாக தெரியல, முகமதை கொல்லணும், நம்ம தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி அந்த வெளியில் பேசுகிறார். அப்போ சஃப்வான் இப்னு உமையா சொல்கிறாரு என்னென்னு, உமைர் இப்னு வஹப் நீங்கள் போங்க, உமைரே நீங்கள் போங்க, உங்களுக்கு உண்டான கடனை அடைக்கிறது என்னுடைய பொறுப்பு, உங்கள் குடும்பத்தாரையும் நான் என்ன செய்துக்கிறேன்? என்னுடைய குடும்பத்தார் மாதிரி கவனிச்சுக்கிறேன், பராமரிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, கொண்டுட்டு வாங்க, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டு வாங்க, போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். உடனே உமைர் இப்னு வஹப் என்ன பண்ணுறாரு? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாரு. வந்த உடனே மதீனாவில் வந்த உடனே என்ன பண்ணுறாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில சஹாபாக்களும் பத்ர் போர்க்காலத்தில் நடந்த அந்த வெற்றியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க உமைரன்றவர் மக்காலேருந்து வர்றாரு, அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கல. வந்த உடனே தூரத்துலேருந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? கிட்ட வந்தோன்னே இவன் அல்லாஹ்வுடைய விரோதி இங்கே வர்றான் அப்படின்ற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வருது. உடனே தன்னுடைய பால் என்ன பண்ணுறாங்க? அவன் மீது வந்து வைக்கிறாங்க, உமைர் மீது வைக்கிறாங்க. வச்ச உடனே அப்படியே அவர் ரசூல்லா கிட்ட நெருங்கி வர்றார். வந்த உடனே நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொல்கிறாங்க யாரிடத்துல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, உமரே அவரை விடுங்க, என்னை அவர் என்கிட்ட வரட்டும், அவரை விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் கிட்ட வந்துடுறாரு. வந்த உடனே அவர் தன்னுடைய கழுத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நல்ல கூர்மையான வாளையும் ஒன்று வச்சிருக்காரு பின்னாடி சொருகி, அதையும் ரசூல்லா பார்க்குறாங்க. வந்த உடனே உங்களுடைய காலை பொழுது நன்றாகட்டும் என்று சொல்லி அந்த உமைர் சொல்கிறார். ரசூல்லா சொல்கிறாங்க, என்னப்பா நீ இப்படி சொல்கிற? இது வந்து அறியாமை காலத்தில் உள்ளது. அல்லாஹ் வந்து இஸ்லாத்தில் இதை விட ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கான், அதுதான் சொர்க்கவாசிகள் சொல்கிறது அஸ்ஸலாம். அந்த சலாமை நம்ம இது பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? முகமது சாதம் கேட்குறாங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட வந்த நோக்கம் என்னன்னு? அதுக்கு உமைர் சொல்கிறாரு என்னென்னு, அல்லாஹ்வுடைய அந்த மாதிரி முகமதே என் மகன் வந்து கைதியாக இருக்கிறாப்ல, அவர் விஷயமா நான் பேச வந்தேன். அப்படியா? உடனே முகமது சாஸ்திரம் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல, உமைர் நீங்களும் சஃப்வான் இப்னு உமையாவும் மக்காவில் இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? என்னை கொள்வதற்காக வேண்டி திட்டம் போட்டீங்க. அந்த இடத்துல உங்கள் ரெண்டு பேரை தவிர ஒரு யாரும் இல்லை, ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டாங்க? எனக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான் என்று சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவர் திடுக்கிட்டு போயிடுறாரு. யார்? உமைர். அவர் என்ன சொல்கிறாரு? அல்லாஹுடைய தூது அது முகமதே, நான் அந்த விஷயத்தை பேசும்போது என்னையும் சஃப்வான் இப்னு உமையா தவிர அங்கே மூன்றாவது யாருமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். ஆக அந்த அல்லாஹ் தான் என்ன செய்திருக்கிறான்? உங்களுக்கு இந்த விஷயத்தை உண்மையிலேயே அறிவித்து தந்திருக்கிறான். இப்போ நான் அவங்கள என்ன செய்கிறேன்? தூதராக
ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிறார். அஸ்ஸலாமு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லி என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இப்போ இந்த சம்பவத்தில் பாருங்கள் நமக்கு என்ன படிப்புன்னு சொன்னால், கண்காணிக்கிறது. இவங்க 2 பேரும் பேசுனாங்க, அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதை அவங்கள கண்காணித்து அவங்களுடைய நடவடிக்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர் என்ன தெரியுமா, அர் ரகீப். அர் ரகீப்னு சொன்னால் கண்காணிப்பவன் அர்த்தம், அர் ரகீப். அப்போ அல்லாஹ் தஆலா பாருங்க அவங்களுடைய அந்த காரியங்களை நடத்தைகளை என்ன செய்யறான், கண்காணித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தெரியப்படுத்துகிறான். இந்த விஷயத்தை விளக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய அந்த பண்பை அறிந்ததுக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ நமக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பெயர் அவனுக்கு இருக்கிறது, கண்காணிப்பது அவனுடைய பண்பு, அவனோட கண்காணிச்சுட்டு இருக்கான்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா நம்ம பாவமான காரியங்களை செய்வோமா, ஹராமான விஷயங்களை ஈடுபடுவோமா? அப்போ ஒரு மனிதன் உண்மையிலே அஸ்மா சிஃபாத்தை அறிந்திருந்தாதான் என்ன, அவன் ஹராமான விஷயங்களை விட்டு விலக முடியும், உண்மையான இறைநம்பிக்கையாளனாக வாழ முடியும். அதனால தான் நபி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், எந்த ஒரு அடியா அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சுவான்னா அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அறிந்தவன். இதுக்கு இன்னொரு சம்பவத்தையும் பாருங்க, நம்ம ஆதாரமாக சொல்லலாம். நஸாயில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஹவுலா அவங்க பேர், ஒரு சஹாபியா பெண்மணி. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வர்றாங்க, வந்து சொல்றாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஹவுலாவுடைய கணவர் வந்து ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து என்ன சொல்லிடுறாரு, அந்தி அலைய கதஹரி உம்மி, ஹவுலாவே நீ வந்து எனக்கு என்னுடைய தாய்க்கு ஒப்பானவன். அறியாமை கால மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு அம்மா மாதிரி. அம்மா மாதிரி இருந்தால் தோற்றத்தில் இல்லை, எனக்கு உனக்கு உள்ள உறவு என்னுடைய அம்மா மாதிரி நீ ஆயிடுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே என்ன, அந்த திருமண உறவு அப்படியே போயிடும். அவங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக வாழ மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அறியாமை கால ஒரு இது அவங்க சம்பிரதாயத்தை பின்பற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மனைவி கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை சரியாக கேட்க கூட இல்லை. திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, திரைக்கு அங்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க, சரியாக விளங்கல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பேசுகிறாங்கன்னு சரியாக விளங்கல, ஆனால் ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த ஸ்பாட்லேயே குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த சட்டத்தொடர் தான். என்ன சட்டம், சூரத்துல் முஜாதிலா 58வது அத்தியாயத்தில் முதல் வசனம், قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், ஒரு பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை உம்மிடத்தில் என்ன செய்தாங்க, தர்க்கம் செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள், தன்னுடைய கணவனை பற்றி என்ன செய்தாங்க, உங்ககிட்ட தர்க்கம் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் இது சம்பந்தமாக முறையிட்டார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், செவியேற்றுக் கொண்டான். ஏன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா செவியேற்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். அப்போ பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒரு பேர் என்ன, அஸ்ஸமீ. அஸ்ஸமீன்னு சொன்னா கேட்பவன். அல்லாஹ்வுடைய ஒரு பேர்ல என்ன பேர், அல் பசீர் அப்படின்னா என்ன, பார்ப்பவன். அப்போ கேட்பது என்பது அவனுடைய பண்பாக இருக்கிறது, பார்ப்பது என்பது என்ன, அவனுடைய பண்பாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த விஷயத்தை வெளிப்படையா பேசினாலும் சரி, ரகசியமா பேசினாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்யறாத கேட்கிறான். நம்மள அல்லாஹ் என்ன செய்துட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கிறான், கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய பார்வையை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு காலமும் தப்ப முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பு இப்படி இருக்குது, அவனுடைய பெயர் இப்படி இருக்குதுன்னு ஒரு மனிதன் அறிஞ்சான்னு சொன்னா, அவன் பாவமான காரியங்களை செய்வானா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வானா, இந்த ஒரு அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இசைன்னு ஹராமானதை கேட்பானா? அவன் வந்து என்ன செய்யறான், ஹெட்ஃபோனை வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பான். என்ன நினைப்பான், யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா கேட்குற அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, எல்லாமே தெரியும். விளங்குதுங்களா? ஏன், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவனுடைய பெயர்கள், ஒரு பேர் என்ன, அல் அலீம். அல் அலீம்னா என்ன அர்த்தம், அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் சொல்றான், என்னன்னு சொல்லி, வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, அல்லாஹ் தஆலா நிலத்திலும் நீரிலும் உள்ளதை அறிவான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா,
இந்த பூமியிலே எந்த ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்தாலும் அது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு இல்லாமல் இருப்பதில்லை. எவ்வளோ மரம் இருக்கும், எந்தெந்த காட்டில் எவ்வளோ மரங்கள் யாருக்கு தெரியும், எந்தெந்த ஊரில் எவ்வளோ மரங்கள் யாருக்கு தெரியும். ஆனால் ஒரு மரத்துலேருந்து இலை விழுந்தால் கூட அதனுடைய இல்மு அல்லாஹ் தஆலாவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னஹு அலீம் பிதாத்தி சுதூர். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற எண்ணத்தை கூட என்ன செய்வான், அறிகிறான். அல்லாஹ்வுக்கு அனைத்துமே தெரியும். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட தெரியும். இப்போ அல்லாஹ்வுடைய பேரில் இப்போ ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு விஷயத்திலாவது நம்ம மாறு செய்வோமா? நம்முடைய செயல்களில் நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ் இல்லாமல் போகுமா? அப்போ ஒரு மனிதன் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது அல்லாஹ் அறிவான்னு சொன்னால் என்ன செய்வான், தன்னுடைய எல்லா காரியத்தையும் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்கே செய்வதற்கு தயாராகும். இது எந்த நிலை, எப்போ வருவான் அவன் இந்த நிலைக்கு? அல்லாஹ்வை பற்றி உண்மையில் அவன் அறிந்திருந்தால் வருவான். விளங்குங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அறிந்திருந்தாங்க, அந்த மாதிரி நடந்தாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை அறிந்திருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சஹாபாக்களுடைய தியாகங்கள்னு சொல்லிட்டு இந்த தியாகங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த தியாகத்தை பற்றி மட்டும் பேசினா என்ன ஆகிடாது, கேட்குறவங்களாம் அந்த தியாகத்துக்கு தயாராக மாட்டாங்க. சஹாபாக்கள் இந்த தியாகத்துக்கு கொண்டு வந்தது எது? சஹாபாக்களை நம்மளுடைய இந்த தியாகத்தை செய்து நமக்கு எடுத்துக்காட்டாக கொண்டு வந்தது எது? அல்லாஹ் மீது அவங்க வைத்திருந்த இந்த ஈமான்னு சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையும் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்த அந்த விஷயங்கள் தான் என்ன செஞ்சிச்சு, அவங்கள இந்த தியாகத்துக்கு தயார்படுத்துச்சு. அப்போ நாமளும் தியாகங்களை பேசுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய அம்சங்களை சரியாக தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அந்த தியாகங்களை பற்றி பேசும்போது நமக்கு என்ன செய்யும், மனசில் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா கேட்குறது வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும், கேட்டதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம விட்டுரும். அதனால் முதல்ல அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய பண்புகளை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அறிந்திருந்தால் தான் அவன் மீது அன்பு ஏற்படும், அவனுடைய கட்டளையை நம்ம செயல்படுத்துவோம், அவன் மீது நமக்கு பயம் ஏற்படும். ஆக இதனால என்ன, இந்த அஸ்மா சிஃபாத்தை அறிவது மிகவும் அவசியம் வாய்ந்தது அப்படின்றத நாம் அறியலாம். விளங்குங்களா? அடுத்து இந்த அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை அறிந்து கொள்வதற்கான 4வது காரணங்கள், ஒரு காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 180வது வசனத்தில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அழையுங்கள் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை திரித்து கூறுவார்களோ அவங்கள நீங்கள் விட்டு விடுங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை திரித்து கூறுவார்களோ, அதை மறுத்தோ அல்லது பொருள் மாற்றியோ அல்லது தவறான விளக்கம் அளித்தோ கூறுவார்களோ அவங்கள என்ன செய்யுங்க, விட்டு விடுங்க. ஏன்? சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அவங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரை திரித்து கூறுறாங்களே, மாற்றி சொல்கிறாங்களே, அவங்க செய்யக்கூடிய இந்த செயலுக்குண்டான கூலியை தண்டனையை அவங்க மறுமையில் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். அப்போ தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தை அறிந்து கொள்வதற்கான 4வது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அவசியம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பாக சரியான ஸ்டாண்டில் இருந்தால் தான், சரியான நிலையில் அவன் இருந்தால் தான் அவன் என்ன செய்ய முடியும், மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பாக தவறான நிலைக்கு போயிட்டான்னு சொன்னால், தவறாக அந்த விஷயங்களை விளங்குறான்னு சொன்னால், அவன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாயிடுவான். ஆக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய பண்புகள் மற்றும் பெயர்கள் தொடர்பாக அவசியம் சரியான நிலையை அறிந்து வைத்திருக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல விஷயங்களை சொல்கிறான் தன்னுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பாக. ஆனால் இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த அஸ்மா சிஃபாத்தை என்ன விளங்கி வச்சுருக்காங்க தெரியுமா, என்ன கொள்கையில் இருக்காங்க தெரியுமா? அஷாயிரான்னு ஒரு கூட்டம் இருக்குது, வழிகட்ட கூட்டம். அந்த அஷாயிரா யாருன்னு சொன்னால், அபுல் ஹசன் அஷ்ஷரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளில் 7 பண்புகளை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. என்ன 7 பண்பு? முதல் விஷயம் அல் ஹயாத். அல் ஹயாத்துனா உயிர். அல்லாஹ் அவனுக்கு உயிர் இருக்கிறது, அவனுடைய பண்பு எடுத்துக்குவாங்க. அடுத்து 2வது இல்ம். அல் இல்ம்.
மூணாவது அல் குதிரா. அல் குதிரான்னா ஆற்றல், அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்குது, அதை ஏற்றுக்கிடுவாங்க அந்த பண்பை. நாலாவது அல் இராதா. அல் இராதான்னா நாடுவது, எண்ணுவது, அல்லாஹ் நாடுற மாதிரி தான் நடக்கும் அப்படின்றத ஏற்றுக்கிடுவாங்க. அல் கலாம். அல் கலாம்னா பேசுவது, பேசுறது அல்லாஹ்வுடைய பண்புன்னு எடுத்துக்கிடுவாங்க. வல் பஸ்ர். வல் பஸ்ர்னா பார்ப்பது, அதுவும் அல்லாஹ்வுடைய பண்புன்னு எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து ஏழாவது அஸ்ஸமா. அஸ்ஸமானா கேட்பது. அப்போ அல்லாஹ்வுக்கு இந்த 7 பண்பு மட்டும்தான் இருக்குதுங்க. இதில் மட்டும்தான் ஒருமித்த கருத்தில் இருப்பாங்க. இதுவல்லாத அல்லாஹ் பல பண்புகளை பற்றி சொல்கிறான் பார்த்தீங்களா. கோபப்படுவான், சிரிப்பான், மகிழ்ச்சி அடைவான், ஒவ்வொரு நாளும் முதல்வானத்திற்கு இறங்கி வருவான். இந்த மாதிரி பண்புகள்லாம் என்ன செய்திருவாங்க, எடுத்துக்கிட மாட்டாங்க. அப்போ அந்த அஷாயிரான்னு சொல்லக்கூடிய இந்த வழிகட்ட கூட்டம், அபுல் ஹசன் அஷரின்ற ஒரு நபர் இருந்தார். அவர் இந்த விஷயத்தை சொன்னார். என்ன பண்ணாங்க, அவருடைய கருத்தை மக்கள் எடுத்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க, அவங்க தன்னுடைய கடைசி காலத்தில் சரியான கொள்கையின் பக்கம் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. கொண்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நபிகள் அவங்க இந்த அபுல் ஹசன் அஷரி என்பவங்க கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க இருந்த தவறான நிலையிலிருந்து விலகி சரியான கொள்கையின் பக்கம் வந்துடுறாங்க. ஆனால் அவங்க பேரில் இருக்கிறவங்க அதே தவறான கொள்கையில் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் அஷரின்னு சொல்லுவாங்க, அது அஷாயிரா. இப்போ அந்த கொள்கை உடையவங்க தான் என்ன இன்னைக்கு தமிழகத்தில் சுன்னத் ஜமாத்ன்றதுல பரவி இருக்காங்க. இன்னைக்கு இந்த சுன்னத் ஜமாத் மதரசாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கீதாவில் போதிக்கக்கூடிய பாடத்திட்டமே என்ன, அஷாயிராக்களுடைய இந்த கொள்கையை தான் போதிப்பாங்க. நம்ம அவங்களை எதிர்க்கணுன்றதுக்காக சொல்லலை, இதுதான் உண்மை. விளங்குங்களா? அடுத்து இந்த மாதிரி தவறான கொள்கை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி மதரசாக்களில் போதிக்கிறாங்க. போதிச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட அதே தவறான கொள்கையை தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கும். இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தவறான அக்கீதாவை படிச்சுட்டு குராஃபத் சொல்லக்கூடிய மதரசாக்களில், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளை திரித்து சொல்லக்கூடிய மதரசாக்களில் அந்த அக்கீதாவை படிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் தௌஹீது பேசுகிறோன்ற மாதிரி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கும். இவங்களால இந்த அஸ்மா சிஃபாத்து நமக்கு இவங்களுடைய நிலையை பார்த்தோன்னு சொன்னால், முதல்ல இவங்க அஸ்மா சிஃபாத்தை பேசுகிறான்னு நம்ம பேசுவாங்க, தவறான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன அக்கீதாவை தவறாக விளங்குறாங்களோ அதே அக்கீதாவை தான் என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், தௌஹீதுன்ற பேரில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வரான் என்பது அவனுடைய ஒரு பண்பு. அது அவனுடைய அல்லாஹ் இறங்கி வரான்றதை நம்ம நண்பணும். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறான், அது அவனுடைய பண்பாக இருக்கிறது, அவனுடைய சிஃபத்தாக இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையை சுமந்தவங்க, இந்த அஷாயிராக்கள் மதரசாக்களை படித்து அந்த அக்கீதா விளங்குனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் இறங்கி வர்றான்னா அல்லாஹ் இறங்கி வரான் கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள் வருதுன்றாங்க. இப்போ தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் இறங்கி வர்றான்னு சொன்னால் அவனுடைய அருள் வருதுன்னா சொல்லக்கூடாது, மாறாக அல்லாஹ் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறான், அல்லாஹ் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறான். கவனத்தில் ஒரு கவனம் சாதாரண கவனம், இன்னொரு கவனம் சிறப்பு கவனம். அப்போ அல்லாஹ் இறங்கி வர்றான்னா சிறப்பு கவனத்தை செலுத்துகிறான்னு சொல்லிட்டு மாற்று பொருள் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் இவங்க இப்படி கொடுக்குறாங்கன்னா, இவங்க படித்த அக்கீதா என்ன, தவறான அக்கீதா. அதனால தான் சொல்கிறோம், இல்ம் என்பது என்ன தெரியுமா, அப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்க, தப்ரானி வரக்கூடிய சரியான ஹதீஸ், இன்னமல் இல்மு பித்தஅல்லும், கல்வி என்பது என்ன, பிறரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஒரு மனித மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கான வழி என்ன தெரியுமா, எப்படி அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவனுடைய பண்புகளும் அவனுடைய பெயர்களும் அறிய வேண்டுமோ, அதே மாதிரி மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபரிலிருந்து கற்கணும். அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவர் மார்க்கத்தை சரியானவங்ககிட்ட போய் கற்றுட்டு வந்துருக்கணும், கொள்கையை சரியாக சுமந்தவங்ககிட்ட தான் அவர் கொள்கை எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அப்போ தான் அவர் என்ன செய்ய முடியும், சரியான கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ஒரு மனிதர் அக்கீதாவை படிக்கிறார், தவறானவங்ககிட்ட அவர் அக்கீதாவை படித்தார்னு சொன்னால், அவர் அடுத்த அக்கீதாவை பற்றி பேசுறதுனா அவர் என்ன பேசுவார், அதே தவறத்தான் அவர் செய்வார். அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு நடக்குதுங்களா. அதனால் அந்த அக்கீதாவுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கத்தை எடுக்கிறது யார்கிட்ட எடுக்கணும்னு சொன்னால், யாருடைய அக்கீதா சரியாக இருக்குமோ, யார் சரியான அக்கீதா உள்ளவங்ககிட்ட இருந்து படித்தாங்களோ அப்படி தான் என்ன செய்யணும், அவங்ககிட்ட இருந்தால் மார்க்கத்தை எடுக்கணும். அடுத்து வாங்க, இன்றைக்கி இந்த தௌஹீது குராஃபத்து மதரசால படிச்சுட்டு தௌஹீதை பேசக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டாப்பிக்கே தொடவே மாட்டாங்க, இந்த டாப்பிக்கை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்களோட டாப்பிக்லாம் என்ன,
மற்ற சமூக சீர்திருத்தம், சீர்கேடு, ஒழுக்கம் இதுதான் பேசுவாங்களே தவிர இதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன? இதை பற்றி தெரியாது. அப்போ சமூக சீர்திருத்தம் என்பதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்போ அது எஃபெக்ட் கொடுக்கும் பேசுறதுனால? அல்லாவை பற்றி அவன் அறிந்திருந்து அவன்கிட்ட சொன்னான்னா அது எஃபெக்டாக இருக்கும். அது அறியாமல் ஒரு மனிதன் அல்லாவை பற்றி சொல்கிறான்னா அது என்ன ஆகாது? எந்த ஒரு பயனையும் கொடுக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அஸ்மாவு சிஃபாத்தை நம்ம அவசியமாக அறியணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அஷாயிரா கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பல் யதாஹு மப்சூத்ததான், அல்லாஹ்வுடைய இரு கரங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? விரிக்கப்பட்டே இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க? சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தெரியப்படுத்தினாங்க? 5வது அத்தியாயத்தில் 64வது வசனம் பாருங்க. பல் யதாஹு மப்சூத்ததான், அல்லாஹ்வுடைய இரு கரங்களும் விரிக்கப்பட்டே இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணல? யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா சஹாபாக்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிறை இருக்குல்ல, அந்த பிறைன்னா என்ன, அதை பற்றி கேட்டாங்க. அல் அன்ஃபால் யஸ்அலூனக அனில் அன்ஃபால், அன்ஃபால்னு சொன்ன போர்க்களத்தில் பொருள் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கேட்டாங்க. பெண்கள் அவங்களுடைய சட்டங்களை பற்றி கேட்டாங்க. தஜ்ஜால் வந்தான்னு சொன்னால் 40 நாள் வருவானே, அந்த முதல் நாள் 1 வருஷம் மாதிரி இருக்குமே, அப்போ எப்படி இபாதத் செய்யணும் அதை பற்றி கேட்டாங்க. எத்தனையோ சந்தேகங்களை கேட்ட சஹாபாக்கள் என்ன செய்யலை? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இரு கையில் அந்த கை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், கையா அல்லது வேற பொருளான்னு சொல்லுவாங்க. என்ன செய்யலை? கேட்கல. ஏன் கேட்கல? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அடிப்படையை அவங்களுக்கு விளக்கி வச்சாங்க. என்னது? அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பாக என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நேரடி பொருள் தான் எடுக்கணும், அதற்கு மாற்று பொருள் கொடுக்கக்கூடாதுன்ற அடிப்படையை அவங்களுக்கு விளக்குனதுனால தான் அவங்க என்ன செய்யல? அதை பற்றி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கல, அதற்கு தவறான விளக்கம் அவங்க கொடுக்கல. நேரடி பொருள் அல்லாஹ் இறங்கி வரான்னா வரான், அல்லாஹ்வுடைய கையினா கை, அது நம்ம நம்புகிறோம். கையினா நேரடி பொருள் தான், அதுக்கு மாற்று பொருள் கிடையாது. எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அது அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறானே, எப்படி உயர்ந்திருக்கிறான்? இப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல் இஸ்திவா மாலூம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பான் என்பது என்ன? அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ் நமக்கு சொல்றான், இது பொருள் அறியப்பட்டது. வல் கைஃப் மஜ்ஹூல், எப்படி அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் அது நமக்கு அறியப்படவில்லை, அது நமக்கு தெரிவித்து தரப்படலை, அது நம்ம அறிய மாட்டோம். வல் ஈமான் பிஹி வாஜிப், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கான் நம்ம என்ன செய்யணும்? அவசியமாக நம்பணும், ஈமான் கொள்ள வேண்டும். வஸ்ஸுவால் அன்ஹு பிதா, அது பற்றி கேள்விகளை கேட்பது கொள்கை சார்ந்த பிதாத் ஆகும். பிதாத்னா செயலில் மட்டும் இல்லை, கொள்கையிலேயும் ஒரு பிதாத் நடக்குதுங்களா? ஆக இது கொள்கை சார்ந்த பிதாத் ஆகும்னு சொல்லி என்ன செய்தாங்க? எச்சரித்தாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய பண்புகள் நம்ம என்ன செய்யணும்? நேரடி பொருளை தான் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த அஷாயிராக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க? சுன்னத் ஜமாத்துக்கு பேர் அக்கீதா, அல்லாஹ்வுடைய கைனா கை கிடையாது, நமக்குள்ள கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு கைனா ரெண்டுமே என்ன ஆகிடும்? ஒன்றாயிடும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணாங்க? மறுத்தாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க? வழிகட்ட கூட்டங்களில் உதாரணம் கொடுத்தாங்க, நம்ம கை மாதிரி தான். இன்னொரு கூட்டம் வந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க? கையின்னா கை இல்லைப்பா, கையின்னு சொன்னால் சக்தி, ஆற்றல், வல்லமன்னு என்ன செய்தாங்க? வியாக்கானம் கொடுத்தாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிகேட்டில் இருந்தோம், இந்த மாதிரி விஷயத்தை வரக்கூடிய தவறான இந்த நம்பிக்கையிலிருந்து நம்மளோட ஈமான் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை சரியான முறையில் அறிந்திருந்தால் தான் அவருடைய விஷயத்தில் திருத்து கூறுறதுன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால இது அவசியம் என்பதை நம்ம அறியணும். அடுத்து வாங்க, 5வது ஒரு அவசியமான காரணம், இது அறிந்து கொள்வதற்கான விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புகாரில் 2736 நம்பர் ஹதீஸ், இன்ன லில்லாஹி 99 இஸ்மா மிக்தன் இல்லா வாஹித மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah. அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு 99 பேர்னா 99 பேர் இல்லை, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பேர் இருக்குதோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்லயே ஹதீஸில் சொல்லக்கூடிய பெயர்களில் 99 பெயர்கள் ஒரு மனிதன் அறிந்திருந்து அதனுடைய பொருளை விளங்கி அதை மனப்பாடம் செய்து வைத்திருந்தான்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை அறிவதன் மூலமாக, அவருடைய பண்புகளை அறிவதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கான பாக்கியத்தை ஒரு மனிதன் பெறுகிறான். அதனால என்ன, இது அஸ்மா சிஃபாத்தை அறிவது முக்கியம் அப்படின்றத நாம் பார்க்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 6வது ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய பண்புகள் மற்றும் பெயர்களை அறிந்து கொள்வதற்கான காரணங்கள் 6வது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும்போது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது
சாதாரண முறையில் அல்லாஹ் நீ எனக்கு அதை கொடு என்று கேட்பதற்கும், அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பு பெயரை சொல்லி நம்ம எந்த துவாவை கேட்குறோமோ அதுக்கு ரிலேட்டிவாக என்ன பெயர் மற்றும் பண்பு இருக்கிறதோ அதை சொல்லி கேட்டால் ஒரு மனிதன் என்ன செய்யப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு மனிதன் சாதாரணமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதற்கும், அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதற்கும் என்ன செய்யப்படும் அதிகமான வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை சொல்லி துவா கேட்டானே என்ன செய்யப்படும், அந்த துவா அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் 7வது அத்தியாயத்தில் 180வது வசனம், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கூட நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்விடத்துல அலையுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்றான். இப்போ நான் அந்த ஒரு துவா கூட சொன்னேன் பாருங்க, நம்ம தஷஹூதுல ஓதுறோமே, அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம். இந்த துவாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு செஞ்சுட்டேன், நான் பாவங்களை நான் செஞ்சுட்டேன், உன்னிடத்தில் நான் மன்னிப்பை நான் கேட்குறேன், ஏன்னா உன்னை தவிர மன்னிக்கக்கூடிய யாருமே இல்லை, நிச்சயமாக என்ன நீ மன்னிச்சிடு. ஏன் உனக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன பேர்? அல் கஃபூர். அப்போ பாவ மன்னிப்பு கேட்கும் போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அல் கஃபூர்னு பேர் இருக்கிறது. உதாரணமாக வளைக்கிறான், அல் கஃபூரே பாவங்களை மன்னிக்கிறவனே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா, அப்போ இந்த துவாவெல்லாம் என்ன செய்வான் அதிகமாக ஏற்றுக்கொள்வான். சாதாரண முறையில் அல்லாஹ் நான் பாவம் செஞ்சேன் மன்னிக்கிறேன்றதுக்கும், அல்லாஹ் நீ அல் கஃபூரா இருக்கிற மன்னிக்கிறவனா இருக்கிற என்ன நீ மன்னிச்சுன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி துவா கேட்டேன்னா ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமாக பெறுறான், அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி அவனுடைய பெயரை சொல்லி கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்கும்போது அதிகமாக இருக்கிறது என்பது நாம் அறிகிறோம். ஆக அல்லாஹ்வுடைய பெயர் மற்ற பண்புகளை நம்ம அறிந்திருப்பதினால இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சில முக்கியமான காரணங்கள் இருப்பதினால அல்லாஹ்வுடைய பெயர் மற்ற பண்புகளை நம்ம அவசியமாக என்ன செஞ்சிருக்கணும், அறிந்திருக்கணும். இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் அல்லாஹ்வுடைய பெயர் மற்ற பண்புகள் தொடர்பாக என்னென்ன விதிகள் இருக்கிறது, அது எப்படி நம்பணுன்றதை பற்றி இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். நம்ம சொன்ன விஷயத்தை சரியான விளங்குவதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அது செய்வாங்க.